வெல்கம் டு கிருஷி அக்ரோடெக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈசாவில் நம்ம ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த மிஷினோட ஒர்க்கிங் வீடியோ தான் பார்க்குறீங்க. ஒரு மே மாதத்தில் மழை இல்லாத டைமு இந்த மிஷினை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது. இது கிரவுண்ட் பிளாஸ்ட்ரு. ஸோ அப்பயே பார்த்திங்கன்னா மண்ணை ரொம்ப பவுடராக அழகாக எடுத்து போட்டுட்ருக்கு, பாத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் பிளாஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ரீசெண்டாக இப்போ ஈசா மகாசிவராத்திரிக்கு பிசிஎஸ்லேருந்து நம்ம டைரக்டரு நாங்கள்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போ மெஷின் சம்மந்தமாக சில ஃபீட்பேக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தொடர்ச்சி அந்த வீடியோவிலே பார்க்கலாம். ஸோ எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதை எவ்வளோ நேரம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிசிஎஸ் சம்மந்தமாக எந்த விளக்கங்கள் வேணாலும் கிடைக்கும். அது இல்லாமல் நல்ல நல்ல மிஷினரி நம்ம கிருஷி அக்ரோடெக்கில் தொடர்ந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ புது வகையான மிஷினரி கேட்டாலும் அவங்க தர வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. கோயம்புத்தூரில் இந்த மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் பேர் எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த இடம் ஈஷாவோட ஒரு நேச்சுரல் மாடல் ஃபார்மிங். ஓகே, மாடல் ஃபார்மிங், மாடல் ஈஷாவோட மாடல் நேச்சுரல் ஃபார்மிங்கோட மாடல். ஓகே, இங்கே இந்த டிசிஎஸ் மிஷின் டிசி 750 மாடல் நம்ம வாங்கியிருக்கோம். இது நம்ம பல மிஷின் எல்லாமே வீடர் எங்கள்கிட்ட இல்லாமல் இன்னும் 4 வீடர் இருக்குது. ஓகே, ஹோட்டலில் இருக்குது, டிராக்டர் இருக்குது, மினி டிராக்டர் இருக்குது, பெரிய டிராக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே எங்களுக்கு என்ன ட்ராபேக்னா இந்த மழை ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, மழை சீசனில் ரொம்ப மழை அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் எல்லாமே வெஜிடபிள் கீரை எல்லாமே நாங்கள் நிறையா பண்ணுவோம். ஆமாம், இது எல்லாமே மேட்டுப்பாத்தியில் தான் நாங்கள் பண்ணுவோம். சரி. நாங்கள் இந்த மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இங்கே பவர் டில்லரில் இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி போட்டு கொடுத்தோம். ஓகே, அது என்னென்னா அது ரிவேஸில் தான் ரிவேஸில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒன் சைடு தான் அள்ளி போடும். கரெக்ட். அது எங்களால் அது ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. அது ரொம்ப ரிஸ்க்கு. அது ரொம்ப டஃப்பான ஒரு வேலைங்க. ரெண்டாவது இந்த பாத்தே ரொம்ப அகலமாக வரும். ஓகே, ஓகே, அதனோட அகலத்துக்கு ஒரு 2 அடி 2.5 அடி மேலே அந்த மாதிரி போயிடும். பவர் டில்லரில் ஒரு சீசன் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்க, அதை பவர் டில்லர் வச்சு தான் நாங்கள் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செட்டப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில்லை. ஓகே, நிறையா நாங்கள் நிறைய டெமோ பார்த்தோம். நிறைய கம்பெனிஸ் எல்லாமே நம்ம போய் பார்த்தோம். ஓகே, ஏன்னா ஈஷாவில் அப்படி சர்வசாதாரணமாக அந்த மாதிரி எதையும் ஒன்றும் வாங்கிட மாட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு கிருஷி அக்ரோவில் தான் நாங்கள் டெமோ கேட்டோம். கிருஷி அக்ரோவில் தான் டெமோ பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இது இல்லாமல் ஃபார்மர்ஸோட ஒரு சில ஃபார்மர்ஸோட கான்டாக்ட் கொடுத்தாங்க. இது முன்னாடி இந்த பிசிஎஸ் யார் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. ஓகே, ஃபார்மர் பொள்ளாச்சியில் போய் ஃபார்மர்ஸ் ரொம்ப சொன்னாங்க. அதனால தான் அவங்க 742ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க 742. நம்மளுக்கு யூசேஜ் அதிகங்க. 35 ஏக்கர் இருக்குது. அதனால் யூசேஜ் அதிகங்கிறதுனால நம்ம 750 டாப் மாடல் நினைக்கிறேன். ஆமாம், டாப் மாடல். இது நம்ம வாங்கியிருக்கிறோம். ப்ளஸ் அந்த கப்ளிங் கப்ளிங் அட்டாச்சோட வாங்கியிருக்கிறோம். ஆமாம், நம்மகிட்ட ஒரு 4 அட்டாச்மெண்ட் 5 அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க. ஓகே, நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்ரு, ரிஜ்ஜரு, அதுக்கப்புறம் பிளேட் ரன்னரு, ரீப்பரு, ட்ராலி, இதை ஒரு இது வச்சுருக்கீங்க. கிரவுண்ட் பிளாஸ்ட். ஆமாம், கிரவுண்ட் பிளாஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ மற்ற மிஷின் வாங்கினதுக்கையும் இந்த மிஷின் யூசேஜ்லேயும் உங்களுக்கு மணி சேவிங்ஸு, இல்லை டைம் சேவிங்ஸு, மேன் பவர் சேவிங்ஸு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா மற்ற மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு? இல்லை, மற்ற மிஷினை இதை யூஸ் பண்ணுற மாதிரி மற்ற மிஷின் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா குறிப்பிட்ட நாங்கள் இது மெயினாக அதை வாங்கினதுக்கு, ஏன்னா ஃபீடிங்க்கு நாங்கள் ரொட்டோவேட்டருக்கு நிறைய மிஷின் கிடைக்கும். ஆமாம், அது இருக்குது. ஆனால் எங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப 100% உங்களுக்கு 35 ஏக்கர் பெரிய சப்போர்ட். ஒரு 90% ரிஜிக்கு ஒர்க் பண்ணணும் எல்லாத்துக்கும். ரெட்டுன்னு போடுறதுன்னா 100% இதுதான். ஓகே, ஓகே, மேக்கிங்கில் ரிஸ்க்கு மட்டும்தான். ரிஜிக்கு மட்டும்தான். பிசிஎஸ் தான். ஃபீடிங்க்கு இன்னும் 3-4 வீடு இருக்குது. சின்ன ஏன்னா அந்த மாதிரி வேலைக்கு நம்ம இதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகே, ரொட்டோவேட்டருக்கு நாங்கள் அதிகம் பயன்படுத்த மாட்டோம். ரிஜிக்கும் அதிகம் பயன்படுத்தும். ரிஜிட்டு அதுவே ஓடியே இருக்கும். பெரும்பாலும் எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அந்தாஜா? 300 மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க. ஓகே, இப்போ கம்பேர்ட் டு மேன் பவர், இப்போ இந்த 300 மணி நேரத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஃபியூல் போட்டிருப்பீங்க, டீசல் அந்த மாதிரி? டீசல் 1
லிட்டரு 1.25 லிட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு 1.25. அப்போ 300 லிட்டர்னா இந்த இந்த சாயில் வந்து கொஞ்சம் சேலஞ்ச் ஆடு. ஆமாம், இது சாயில் நம்ம ஆக்சுவலாக டெமோ பண்ணுறப்ப ரொம்ப டைட்டாக செம்மண் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ டீசல் எடுக்குமான்னு தெரியாதுங்க. இது ரொம்ப சவாலான ஒரு சாயில் இது. ஓகே. அதுலேயுமே இது வந்து நல்லா உழவு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர். இப்போ இந்த மெஷின் வந்து வேறு ஆளுங்களும் ஓட்டுறாங்களா உங்களை தவிர, இல்லை எப்படி? ஒரு 2-3 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. சரி. ஹேண்டலிங் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸி. டேர்னிங் இருக்குது. ஓகே. ஆக்சிலேட்டர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஓகே. பார்க்கிங்கு. வைப்ரேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? மற்ற மிஷினோட இப்போ மற்ற மிஷினை கம்பேர் பண்ணுறப்ப இந்த உடல் உதறவு வைப்ரேஷன் கம்மி. வைப்ரேஷன் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஓகே. சரி. மற்றபடி வேறு ஏதாவது? பெட்ரோல் மிஷின் கூட ஒரு சில பிராண்டு சொல்ல வேண்டாம். பெட்ரோல் மிஷின் கூட எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். சவாலாக இருக்கும். ஆமாம். ஓகே. இது அந்த மாதிரி இல்லை அது கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஏன்னா சில 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 மிஷினரி கொஞ்சம் இதாக இருக்கும், சில மிஷினரி கொஞ்சம் சொல்கிற மாதிரி. ஒரே ஒரு மைனஸாக சொல்லணும்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மி. இது கொஞ்சம் கிரவுண்ட் அது ஒன்று தான் எங்களுக்கு. ஏன்னா மேட்டுப்பாத்தியாக இருக்குது, மேலே ஏற்றி இறக்கி ஓட்டும் போது டர்னிங்கில் உங்களுக்கு அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து சவாலாக இருக்குது. அதுக்கு நாங்கள் கேஜுவல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் இது வந்து நமக்கு ரொம்ப கிரவுண்டில் வந்துட்டு நல்ல மண்ணை பவுடர் பண்ணும். இப்போ உழவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடர் ஆடிது. இந்த மாதிரி ஒரு பவுடர் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எந்த மிஷின் எடுத்திங்கனாலும் ரொம்ப கட்டியாக பெருசாக தான் பேத்து வரும். இது வந்து உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் அதிகம் இருக்கிறதுனால மண்ணாக்கிடும். ஒரே உழவில் உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ மற்ற மிஷின்னா நீங்கள் போயிட்டு திரும்பி வந்து இன்னொருக்கு போய் வரணும். இந்த மாதிரி 2-3 டைம் பண்ணுவீங்க. இது அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் மிஷின் எடுத்து எவ்வளோ மாதங்கள் இருக்குது? 6 மாதம். 6 மாதம் நீங்கள் நல்லா ஆக்சுவலாக மார்ச்சில் எடுத்தோம். மார்ச்சில் எடுத்துக்கோங்க. இப்போ 6 மாதம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஒரு நாள் கூட அது யூஸ் பண்ணாமல். ஏதாவது இல்லைன்னா ரொம்ப மழையாக இருக்குது, ஈரம் அதிகமாக இருக்குதுன்னா இந்த வண்டி எடுக்க மாட்டேன். இல்லைன்னா இது ரெகுலர் யூஸ் ஃபீல்டுக்குள்ளே தான். ஈசாவில் வந்து இது ஒரு அளவுக்கு நல்ல பெனிஃபிட்னு பார்க்க. அப்படின்னா நீங்கள் ஏன்னா மெயினாக நீங்கள் காய்கறி வைக்கிறீங்க. காய்கறி கீரை வாழை இருக்குது. வாழை இருக்குது, பப்பாளி இருக்குது. பப்பாளி இது இப்போ பப்பாளி வாழைக்கு எல்லாமே இது எல்லாமே மேட்டுப்பாத்தியில் தான் நம்ம எல்லாம் மேட்டுப்பாத்தியில் தான் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த சப்போர்ட். சரி சரி. பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் இல்லை தவிர. ஓகே. மற்றது எல்லாமே மேட்டுப்பாத்தியில் தான் நாங்கள் பண்ணுறோம். சரி. அது எல்லாமே மேட்டுப்பாத்தின்னா இதுதான். ஓகே. ரொம்ப சந்தோஷம். Namaskaram, and we are so blessed. BCS machine, world renowned machine is working at world renowned ISA Foundation. We are really blessed, and thanks to you, you are running machine in different agriculture farms for different crops, and you are fully satisfied. Yes. You are fully satisfied with the machine. And any message you want to give to the farmers of Tamil Nadu, Coimbatore or India about the BCS machine? ஏதாவது ஃபார்மரை உங்களுக்கு இந்த மெஷின் சம்மந்தமாக கேட்டார்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் இங்கே நிறைய யார் கேட்டாலும் இங்கேயும் வந்து கேட்குறாங்க. ஒன்று அதனோட காஸ்ட்டு தான் வந்து பார்க்குறேன். காஸ்ட்டு தான் தடையாக இருக்குது. குவாலிட்டி இன்றைக்கி நம்ம ஜம்மு ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்பர் 1 ஹாஸ்பிட்டலு, ட்ரீட்மெண்ட்டு நல்ல. இல்லை நாங்கள் வந்து அதை பார்க்கல, காஸ்ட்டை பார்க்கல. Working is குட். காஸ்ட்டு நாங்கள் பார்க்கல, மிஷினை தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை அதான் அந்த குவாலிட்டிக்கு அந்த மிஷின். நீங்கள் இன்றைக்கி 10 மிஷின் வாங்கினாலும் இந்த வேலையை வந்து அந்த 10 மிஷின் செய்ய முடியாது. அது வேணால் சேலஞ்ச். சின்ன ஃபார்மர் அதை கொஞ்சம் பார்க்குறாங்க. அது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. பட் ஃபார்மர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரல சார். என்னென்னா இப்போ நீங்கள் 6 மாதம் இதில் ஒரு 300 மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க. உங்களுடைய டைம் நல்லா இருக்கு. video, na? Okay, thank you.